வணக்கம் குழந்தைகளே. 10ஆம் வகுப்பு முதல் அழகான உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் கடந்த 3 எபிசோடில் நாம் முக்கியமான பகுதிகளை, தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்கள், எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பார்த்தோம். இந்த காணொளியில் நாம் உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் relations between two functions, relations between three functions என்பதை நாம் காண இருக்கின்றோம். ப்ளஸ் சார்புகளின் வகைகளை பற்றி நாம் இங்கு காணுவோம். அதிலிருந்து 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக நம்ம சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல டெஃபினேஷனை நம்ம ரீகால் பண்ணுவோம். f from a to b மற்றும் g from b to c ஆகியன 2 சார்புகள் எனில், படத்தில் கொடுத்துருக்கோம் இல்லையா, f மற்றும் g இன் சார்புகள் சேர்ப்பு g composite of fi, g composite of f of x is equal to g of f of x for every x belongs to a என வரையறுக்கலாம். அதுதான் f composite of g is not always equal to g composite of f அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இரண்டாவதாக 3 சார்புகளின் சேர்ப்பு பார்ப்போம். composition of 3 functions, அதாவது a to b, a to c, b to d. உதாரணத்துக்கு f composite of g composite of h equal to f composite of g composite of h. அதாவது இந்த படத்தை பாருங்கள், ஏலிருந்து சிக்கும், பியிலிருந்து டிக்கும், ஏலிருந்து டிக்கும் அவ்வாறு நீங்கள் நாம வைத்துக்கொண்டால் a to c என்ன கிடைக்கும், g composite of f. ஏலிருந்து d என்ன கிடைக்கும், h composite of g composite of f equal to h composite of g of f அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த படத்தின் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ அடுத்தது லீனியர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். நிறைய இருபடி, முப்படி மற்றும் தலைகிழி சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். ஐடென்டிஃபைங் த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம அடையாளம் காண போகிறோம். லீனியர் ஃபங்க்ஷன் கிராஃப்னால் எப்படி இருக்கும், குவாட்ராட்டிக் கிராஃப்னால் எப்படி இருக்கும், கியூபிக் கிராஃப்னால் எப்படி இருக்கும், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல அதனோட டெஃபினேஷன் பார்ப்போம். f from r to r என்ற சார்பானது f of x is equal to mx plus c. இங்கு m not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் அது நெறிய சார்பாகும், அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ இதனுடைய வரைபடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? பாருங்கள், x அச்சு, y அச்சு, இந்த வரைபடமானது ஆதி வழியாக செல்லும். இந்த கோடானது முதல் கால் பகுதியிலும் 4ஆம் கால் பகுதியிலும் அமையும். அதாவது இதை தான் என்ன சொல்லுவோம், சமணி சார்பு. f from r to r ஆனது f of x is equal to x என வரையறுக்கப்படுகிறது எனில் என்னவாகும், இது சமணி சார்பு என சொல்லலாம். அடுத்து இரண்டாவதாக கூட்டல் தலைகீழி சார்பு. பாருங்கள், அந்த வரைபடத்திற்கும் இந்த வரைபடத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. அங்கே f of x is equal to x இருந்தது, இங்கே f of x is equal to minus x. அப்போ f of x is equal to minus xனா இந்த கோடானது இந்த கோடானது 2ஆம் கால் பகுதியிலும் மற்றும் 4ஆம் கால் பகுதியிலும் செல்லும். அதுதான் f from r to r ஆனது f of x is equal to minus x என வரையறுக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும். f from r to r is defined by f of x is equal to x ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் f of x is equal to x. f of x இன் அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்பது f of x இன் கூட்டல் நேர்மாறு ஆகும். x இன் அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் எதிர் எண் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது f of x is equal to minus x என்று சொல்லலாம். அதுதான் இந்த வரைபடம் பாருங்கள், 2 வரைபடத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரைபடம் என்ன இருக்குது, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், அதுதான் f of x is equal to xன்னு சொல்கிறோம். அதனுடைய கிராஃப் ஆனது பாருங்கள், அந்த கோடானது எங்கே செல்லுகிறது, ஃபஸ்ட்டு கால் பகுதியிலும் 3ஆம் கால் பகுதியிலும் உள்ளன. f of x is equal to minus xனா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் தட், அதாவது அது 2ஆம் கால் பகுதியிலும் 4ஆம் கால் பகுதியிலும் அமையும். அடுத்ததாக மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனா என்ன, ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். f from r to r tends to 0 to infinity ஆனது
f of x is equal to modulus of x ன்னு எழுதலாம். அந்த modulus of x ன்றது என்னன்னா x, x greater than or equal to 0 இருக்கணும், அல்லது மைனஸ் எக்ஸாக இருந்தால் எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கணும். இவ்வாறு அமைய பெற்றால் அதை வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் அல்லது அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, இதோடைய கிராஃப் பாருங்கள் எங்கே இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னா முதல் கால் பகுதியில் 0விலிருந்து நோக்கி நகரும், முதல் கால் பகுதியில் அமையும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னா எங்கே இருக்கும், இரண்டாம் கால் பகுதியில் 0விலிருந்து நோக்கி மேலே நகரும். அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனுடைய வரைபடமாகும். அடுத்தது இருபடி சார்பு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இதனுடைய வரையறை பார்ப்போம். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி கமா ஏ நாட் ஈக்குவல் டு 0 இஸ் கால்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக அதோட டிகிரி என்ன இருக்கும், 2. அதுதான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதனுடைய வரைபடம் பார்ப்போமா. இப்போ ஃபங்க்ஷன், டொமைன், ரேஞ்ச் அண்ட் டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கிராஃப் பாருங்கள், 1.47 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0 கமா ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. அதாவது இது வந்து என்னது, பரவளையம் மாதிரி இருக்குது, பேரபோலான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த பேரபோலா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும், அதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அதே ரெண்டாவது கிராஃப் பாருங்கள் கீழே ஃபிகர் 1.47 உற்று நோக்குங்கள். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. இப்போ இதில் வந்து 2 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரைபடத்தையும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரைபடத்தை நீங்கள் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக முப்படி சார்பு கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன் என்ன என்றால் என்னன்னு நம்ம பார்ப்போம். இருபடி சமன்பாடில் என்ன பார்த்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருந்ததா. இங்கே கியூபிக் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி. இங்கே கட்டுப்பாடு என்னென்னா கம்பல்சரியாக ஏ நாட் ஈக்குவல் 0 இருந்தால் தான் கியூபிக் ஃபங்க்ஷனாக அமையும். சப்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அது இருபடி சார்பாக மாறிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே என்ன கட்டுப்பாடு கொடுத்துருக்கோம், ஏ நாட் ஈக்குவல் டு 0. இந்த வரைபடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வளைவு வந்து முதல் கால் பகுதியிலும் மூன்றாம் கால் பகுதியிலும் இவ்வாறு அமையும். அடுத்து தலைகிழி சார்பு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். எ ஃபங்க்ஷன் f from r minus set 0 to r defined by f of x is equal to 1 by x is called a reciprocal function. இப்போ முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபும் இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அது எப்படி இருக்குது, இந்த முதல் கால் பகுதியில் எக்ஸ் இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், மூன்றாம் கால் பகுதியில் பிட்வீன் எக்ஸ் டேஷ் அண்ட் ஒய் டேஷுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ இது நீங்கள் நன்றாக கிராஃபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மாறிலி சார்பு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சி ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இஸ் கால்டு ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த வரைபடத்தை விட்டு நோக்குங்களேன், இது எப்படி இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இல்லையா. உதாரணத்துக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா எங்கே இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது வந்து எக்ஸ் அச்சுக்கு பேரலாக அமையும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி என்பது எக்ஸ் அச்சுக்கு பேரலாக இருக்கும். இங்கே x1 x2 நீங்கள் வந்து என்ன கொடுத்தாலும் அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போது நம்ம இருபடி சமன்பாடு, இருபடி சார்பு, முப்படி சார்பு, சார்புகளின் வகைகளை பார்த்தோம். இதை சார்ந்த 2 மதிப்பெண் வினாக்களும் 5 வினாக்களும் நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக 2 மதிப்பெண் வினாக்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த 2 மதிப்பெண் வினாக்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எங்கு நாங்கள் இருந்து எடுக்கல, ஆல் ஃப்ரம் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போமா. முதலாவது கேள்வி பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 மற்றும் g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² - 2 எனில் f காம்போசிட் ஆஃப் g மற்றும் g காம்போசிட் ஆஃப் f ஐ காண்க. இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி, represent the function f of x is equal to square root of 2x² minus 5x plus 3 as a composition of two functions. மூன்றாவது கேள்வி,
f composite of f of k is equal to 5, f of k is equal to 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. நான்காவது கேள்வி, using the function f and g given below, find f composite of g and g composite of f. Check whether f composite of g equal to g composite of f. இங்கே பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி அனைத்து சப்டிவிஷன்ஸும் கேட்க மாட்டாங்க, இதிலிருந்து ஏதேனும் ஒரு சப்டிவிஷன்ஸ் கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு பயிற்சிக்காக அனைத்து சப்டிவிஷன்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், முதலாவது சப்டிவிஷன் என்னது? f of x is equal to x minus 6, g of x is equal to x square. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? f composite of g கண்டுபிடிக்கணும், g composite of f கண்டுபிடிக்கணும். ரெண்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது f composite of g is equal to g composite of f அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அல்லது வெரிஃபை பண்ணலாம். அதே மாதிரி சப்டிவிஷன் 2, f of x is equal to 2 by x, g of x is equal to 2x square minus 1. Number 3, f of x is equal to x plus 6 by 3, g of x is equal to 3 minus x. Subdivision 4, f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4. Subdivision 5, f of x is equal to 4x square minus 1, g of x is equal to 1 plus x. தேர்வுக்கு இதிலிருந்து ஏதேனும் ஒரு சப்டிவிஷன் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஐந்தாவது கேள்வி, f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2 மற்றும் g composite of f of a is equal to 1 எனில் a ஐ காண்க. அதாவது a வின் மதிப்பை காண்க. இப்போ எத்தனை கேள்விகள் பார்த்தோம்? 5 கேள்விகள் பார்த்தோம் அல்லவா? இந்த 5 கேள்விகள் தான் 2 மதிப்பெண்கள் இந்த பகுதியில் அமையப்பெற்றுள்ளன. இதில் எடுத்துக்காட்டுகளும் இருக்குது, பயிற்சி கணக்குகளும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 5 கணக்குகளையும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அதாவது உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் தேர்வில் கட்டாயம் கிடைத்துவிடும். இப்போ ஏதேனும் சில வினாக்களை எடுத்து அதை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு அவங்க மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தேர்வில் கொடுப்பாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் வைத்துக்கொண்டு எதையெல்லாம் நாம் எவ்வாறெல்லாம் அணுக வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு உதாரணம் கிடைக்கும். முதலாவதாக ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துவோம். இங்கே பாருங்களேன், இந்த கணக்கு நல்லா படிங்க. எப்பயுமே நீங்கள் தேர்வு அட்டன் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக படிக்க வேண்டும். படித்த பிறகு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஒரு பிக்சரைஸ் பண்ணிக்கணும். அவ்வாறு பிக்சரைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய பாதை, அதாவது கணக்கு செய்கின்ற பாதை ஒரு சிறிய முறையில் ஸ்டீரியோ டைப்பாக போயிட்டுருக்கும். இல்லைன்னா எங்கே தொடங்குகிறோம் எங்கே முடிக்கிறோம் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுவிடும். இப்போ பாருங்கள், f of x is equal to 2x plus 1 மற்றும் g of x is equal to x square minus 2 எனில் f composite of g மற்றும் g composite of f ஐ காண்க. இதுதான் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to 2x plus 1 கொடுத்துருக்காங்களா? g of x is equal to x square minus 2 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f composite of g, g composite of f இல்லையா? இப்போ f composite of g க்கு என்ன பண்ணுவோம்? பாருங்கள், இந்த மாதிரி எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், f of composite of g of x is equal to f of g of x ன்னு எழுதுறோம். இப்போது f of x இருக்கிறதுல என்ன இருக்குது? x square minus 2 இருக்குது இல்லையா? f composite of g என்பது f composite of g of x is equal to f of g of x ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அங்கே கொடுக்கப்பட்டது என்ன? g of x is equal to x square minus 2 இருக்கு இல்லையா? அப்போ எங்கெல்லாம் g of x இருக்கோ அங்கே x square minus 2 பிரதியிடுங்க. f of x square minus 2 is equal to 2 into x square minus 2 plus 1. இப்போ என்ன பண்ணுறீங்க? ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறீங்க. ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன சிம்பிள் இருக்குது, வெளியில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே +2 தான் வெளியில் இருக்குது. அப்போ 2 into x square 2x square. அதே மாதிரி பாருங்கள், +2 into -2 என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும். +1. இப்போ -4 + 1 நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும்? -3. அப்போ விடை என்னது? f composite of g is equal to என்னது? 2x square minus 3 அல்லவா? அடுத்து g composite of f கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான், g composite of f of x is equal to g of f of x. இங்கே எங்கே f of x இருக்கோ அங்கெல்லாம் 2x plus 1 போடுங்க. அது முடிச்சிட்ட பிறகு g of x பிரதிவிடுவோம். பாருங்கள், இங்கே f of x is equal to 2x plus 1 இல்லையா? அப்போது g of 2x plus 1 எழுதுறீங்க.
ஆல்ரெடி g of x என்னன்னு கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே x இருக்க பிளேஸில் 2x + 1 போடுங்க. அப்போ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x + 1 the whole square minus 2 ஈக்குவல் டு, இப்போ இது வந்து பிரதியிடுறோம், a + b whole square ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். a + b whole square ஃபார்முலா என்னது? a square + 2ab + b square. அதை பிரதியிட்டோம்னா 2x the whole square + 2 × 2x × 1 + 1 square. இது நாங்கள் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கோம். நாங்களே சுருக்கி கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 2x + 1 whole square எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x square 4x + 1 கிடைக்கும். வெளியில் வந்து -2 இருக்குது. ஆகவே 4x square அப்படியே எழுதிக்கலாம், 4x அப்படியே எழுதிக்கலாம், -2 + 1. அப்போ என்ன வரும்? -1 வரும். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், g composite of f கண்டுபிடிச்சோமா? பாருங்கள், f composite of g யும் g composite of f யும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போது f composite of g கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மதிப்பெண், g composite of f கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 1 மதிப்பெண், டோட்டலாக 2 மதிப்பெண். சப்போஸ் உங்கள் ப்ராப்ளத்தில் கொஷினில் f composite of g ≠ g composite of f கூட டைரெக்டாக கூட கேட்கலாம். அப்போது அந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் f composite of g முதல்ல கண்டுபிடிக்கணும், g composite of f ரெண்டாவது கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ≠ சொல்லி நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி முடிக்கணும். அந்த மாதிரி கணக்கு கேட்டால் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் f composite of g and g composite of f இல்லையா? ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் விடை கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஸ்டெப்பு எதுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இதே கணக்கு வந்து இந்த மாதிரியும் கேட்கலான்றதுக்காக உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, அடுத்த இரண்டாவது கேள்வி ஒன்று பார்ப்போமா? பாருங்கள், if f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g composite of f of a is equal to 1. பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன கட்டுப்பாடு? g composite of f of a is equal to 1ன்ற கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து என்ன காண சொல்கிறாரு? a என்ற மதிப்பை காண்கின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிருங்க. f of x is equal to x square minus 1. நமக்கு f of a வேணும் இல்லையா? அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே a போடுங்க. f of a is equal to என்ன கிடைக்கும்? a square minus 1 கிடைக்குமா இல்லையா? அதே மாதிரி g of x is equal to என்னது? x minus 2, அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ g composite of f of a equal to 1, அதுதான் கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எழுதுகிறோம். அப்போ g of f of a is equal to 1ன்னு எழுதுகிறோம். இங்கே f of a என்ன ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம்? a square minus 1 இல்லையா? அப்போ g of a square minus 1 is equal to 1. இப்போது g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே a square minus 1 பிரதியிடுறோம். அவ்வாறு பிரதியிட்டால் a square minus 1 ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, -2 equal to 1. அப்போது என்ன கிடைக்குது பாருங்கள், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா a square minus 1 -2 equal to 1. அப்போது a square minus 3 is equal to, எப்படி -3 வருது? -1 -2 கூட்டினா -3 வருது இல்லையா? a square minus 3 is equal to 1. அப்போது a square is equal to 1 + 3 கிடைக்குது. a square is equal to 4, a is equal to +or-2. இதுதான் விடை. இப்போ நம்ம வந்து இதுதான் a is equal to +or-2 எழுதணும்னா நமக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது f of x கொடுக்கப்பட்ட மதிப்பு எழுதுறீங்க, அந்த கட்டுப்பாடுகளை வந்து பிரதியிடுறீங்க. அவ்வாறு பிரதியிட்டால் 1 மார்க் கிடைக்கும். பிரதியிட்டு நீங்கள் வந்து a என்ற மதிப்பை கண்டு a is equal to +or-2 எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்கள். இதில் இந்த பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்றது பார்ப்போம். முதலாவதாக f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k மற்றும் f composite of g is equal to g composite of f எனில் k இன் மதிப்பை காண்க. இரண்டாவது கேள்வி, f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 2x மற்றும் h of x is equal to 3x எனில் find f composite of g composite of h equal to f composite of g composite of h என நிறுவுக. மூன்றாவது கேள்வி, f of x is equal to 3x plus 1, g of x is equal to x plus 3 ஆகியவை இரு சார்புகள். மேலும் g of f of x equal to f of g of x என்ற மதிப்பை காண்க அல்லது எனில் x ஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள், find the value of k such that f composite of g is equal to g composite of f. இதில் வந்து 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கோம். ஏன் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கோம்? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 2 சப்டிவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் f of x is equal to 3x plus 2, g of x is equal to 6x minus k எனில் find the value of k such that f composite of g is equal to g composite of f.
இங்கே வந்து கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. என்னது? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சி ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சி அதை வந்து சமப்படுத்தி அதன் மூலமாக கேயின் மதிப்பை காண வேண்டும். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். இதில் வந்து சப்டிவிஷன் 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே ஈக்குவல் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5. ஓகே, அடுத்தது 5வது கேள்வி. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் x ப்ளஸ் 1 by 2 ஷோ தட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 6வது கேள்வி. லெட் ஏ பி சி சப்செட் ஆஃப் n and a function f from a to b be defined by f of x is equal to 2x plus 1 and g from b to c is defined as or defined by g of x is equal to x square. Find the range of f composite of g and g composite of f. அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. f of x is equal to என்னது? x square minus 1 and let f of x is equal to x square minus 1. Find number 1 f composite of f, number 2 f composite of f composite of composite of f. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். 8வது கணக்கு. இஃப் f from r to r and g from r to r are defined by f of x is equal to x square and g of x is x power 4, then check if f comma g are 1 to 1 and f composite of g is 1 to 1. அதாவது செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது 9th கொஸ்டின். கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f composite of g composite of h is equal to f composite of g composite of h is equal to f composite of g composite of h என நிரூபிக்க என காட்டுங்க. அதில் பாருங்கள் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1 and h of x is equal to x square. நீங்கள் இதை வெரிஃபை பண்ணணும். நான் சப்டிவிஷன் 2 f of x is equal to x square, g of x is equal to 2x and h of x is equal to x plus 4. Subdivision 3 f of x is equal to x minus 4, g of x is equal to x square and h of x is equal to 3x minus 5. 10th question. Let f from 10வது கேள்வி. Let f is equal to set of all pair minus 1, 3, pair 0, minus 2, 2, minus 9 be a linear function from z into z. Find f of x. 11th question. In a electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 equal to a of ct1 plus b of ct2 where a comma b are constants so that the circuit C of t is equal to 3t is a linear. இப்போ நம்ம எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம்? 5 மார்க்கில் 11 கொஷின். இப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஏதேனும் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் எடுத்து எவ்வாறு நம்ம தேர்வில் அணுக வேண்டும், அதற்கு எவ்வாறெல்லாம் மார்க் கொடுப்பாங்கன்றதை நம்ம பார்ப்போம். If f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x, prove that f composite of g composite of h is equal to f composite of g composite of h. நம்ம ஆல்ரெடி வந்து 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். செய்யும் பொழுது நமக்கு வந்து தவறு இல்லாமல் கிடைக்கும். தவறு இல்லாமல் செய்வதனால் நமக்கு வந்து அனைத்து மதிப்பெண்களுமே கிடைக்கும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். கொடுத்ததை எழுதிருங்க. f of x எழுதிருங்க, g of x, h of x எழுதிருங்க. அடுத்தது f composite of g composite of h கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு g composite of h கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய மதிப்பு என்ன கிடைக்குது பாருங்கள், 1 minus 6x. ஏன்னா இது ஏற்கனவே நீங்கள் வந்து நம்ம வகுப்பறையில் தெளிவாக பார்த்ததுனால இது வந்து ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். f composite of g composite of h of x is equal to என்ன பண்ணுறோம், f of 1 minus 6x is equal to 2 into 1 minus 6x plus 3 equal to 5 minus 12x. ஏன்னா ஆல்ரெடி g composite of h of xல வந்து 1 minus 6x கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்கே பிரதியிட்டு விடை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ஒரு ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் என்னது, f composite of g composite of h கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், f composite of g of x கண்டுபிடிச்சிடலாம். f composite of g of x என்ன வருது, f of g of x is equal to f of 1 minus 2x equal to 2 into 1 minus 2x plus 3 which is equal to, அதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 5 minus 4x கிடைக்கும். இப்போது f composite of g composite of h of x கண்டுபிடிப்போம். அவ்வாறு கண்டுபிடிக்கும் பொழுது என்ன கிடைக்குது பாருங்கள், f composite of g ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 minus 4x.
இல்லையா? f காம்போசிட் ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x. அப்போ அங்கே எங்கே என்ன பண்ணணும்? அந்த f காம்போசிட் ஆஃப் gயில் வந்து xக்கு நம்ம வந்து மதிப்பு பிரதியிடணும். எதனுடைய மதிப்பு பிரதியிடணும்? h ஆஃப் x உடைய மதிப்பு பிரதியிடணும். அவ்வாறு பிரதியிடும் பொழுது என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 4 இன்ட்டு 3x இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 12x. இங்கே பாருங்கள், நீங்கள் f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 2 மதிப்பெண்கள், அதாவது கொடுக்கப்பட்டதை எழுதி அந்த அதை கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்புறம் f ஆஃப் காம்போசிட் ஆஃப் g ஆஃப் காம்போசிட் ஆஃப் h கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதில் இருந்து என்ன பண்ணணும்? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 1ஐயும் 2ஐயும் ஒப்பிட்டு ஹென்ஸ் f காம்போசிட் ஆஃப் g composite of h is equal to f composite of g composite of h என நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். டோட்டலாக 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள் பார்க்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f composite of g is equal to g composite of f அப்படின்றாங்க இல்லையா? அதாவது f composite of f of x g of x டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் g of x is equal to 6x minus k இருக்குது. இப்போ இந்த கட்டுப்பாடு f composite of g is equal to g composite of f, ஃபஸ்ட்டு f காம்போசிட் ஆஃப் g கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது நம்ம பார்ப்போம். f காம்போசிட் ஆஃப் g of x இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், f ஆஃப் g of x ஈக்குவல் டு g ஆஃப் f of x. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேரலாகவும் போடலாம், இல்லைன்னா ஸ்டெப் பை 1 by 1 ஆகும். f காம்போசிட் ஆஃப் g ஒரு சைடு போட்டுட்டு g காம்போசிட் ஆஃப் f போட்டுட்டு அதை 1 2 ஈக்குவேட் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ f ஆஃப் g of x இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், நம்ம பிரதியிட்டோம்ல சென்ற கணக்கில் அதே மாதிரி பிரதியிட்டு சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 18x ப்ளஸ் 12 மைனஸ் k. ஏன்னா f காம்போசிட் ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு g காம்போசிட் ஆஃப் f. நாங்கள் இதை வந்து உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் x எல்லாம் ஒரு பக்கம், k எல்லாம் ஒரு பக்கம், 2 எல்லாம் ஒரு பக்கம், வலப்பக்கம் இருக்கிறது இடப்பக்கமோ அல்லது இடப்பக்கம் இருக்கிறது வலப்பக்கமோ உங்களுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து செல்லலாம். ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றுங்கள். அவ்வாறு பின்பற்றும் பொழுது பாருங்கள், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 இல்லைங்களா? எந்த பக்கம் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து இங்கே கொண்டு வரேன். ப்ளஸ் 18x மைனஸ் 18xாக மாறிடும், ப்ளஸ் 12 மைனஸ் 12ஆக மாறும், மைனஸ் k ப்ளஸ் கேவாக மாறும். இப்போ 18x கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 3k ப்ளஸ் k என்ன இருக்குது இல்லையா? அப்போ மைனஸ் 3k ப்ளஸ் k ஈக்குவல் டு மைனஸ் 2k, மைனஸ் 2k மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 10 எழுதலாம். k இஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பை 2, 10 டிவைட் பை மைனஸ் 2 எழுதலாம். k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 கிடைக்கலாம். இப்போ இது வந்து என்ன கிடைக்கும்னா f காம்போசிட் ஆஃப் g சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். g காம்போசிட் ஆஃப் f அது கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு 2 மார்க், தனித்தனியாக செஞ்சிங்கன்னா இதுக்கு 2 அதுக்கு 2 கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் வந்து அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து எழுதி k மதிப்பு கண்டுபிடித்து எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போது இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து 5 மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஓடி வந்து ஆல்ரெடி நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஓடியில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். Question number 1. If n of a cross b is equal to 6 and a is equal to set of 1, 3, then n of b is equal to what? அப்படி a is equal to 1, b is equal to 2, c is equal to 3, d is equal to 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, if a is equal to a, b, p, b is equal to set of 2, 3, set c is equal to set of all p, q, r, s எனில் n of a union c cross b is dash. Answer A 8, B 20, C 12, D 16. Question number 3. If A is equal to set of all 1, 2, B is equal to set of all 1, 2, 3, 4, C is equal to set of 5, 6 and D is equal to 5, 6, 7, 8, then state which of the following statement is true. A cross C, subset of B cross D. Statement B, B cross D, subset of A cross C. Answer C, A cross B, subset of A cross D. D, D cross A, subset of B cross A. Fourth question. If there are 1024 relations from a set A is equal to set of 1, 2, 3, 4, 5 and to a set of B, then the number of elements in B is A 3, B 2, C 4, D 8. Question number 5. The range of the relation R is equal to set of all x, x square such that x is a prime number less than 13 is A set of all 2, 3, 5, 7, B 2, 3, 5, 7, 11, C 4, 9, 25, 49, 121, D set 1, 4, 9, 25, 49, 121. Question number 6. In the ordered pairs A plus 2, 4 and 5, 2, A plus B are equal, then A, B is A 2, minus 2, B 5, 1, C 2, 3, D 3, minus 2.
ஏழாவது வினா let n of a is equal to m and n of b is equal to n, then the total number of non-empty relations that can be defined from a to b is a m power n, b n power m, c 2 power mn minus 1, d 2 power mn. எட்டாவது வினா if set of all pair a, 8, pair 6, b represents an identity function, then the value of a and b are respectively a 8, 6, b 8, 8, c 6, 8, d 6, 6. ஒன்பதாவது வினா let set a is equal to set of all 1, 2, 3, 4 and b is equal to set of all 4, 8, 9, 10, a function f from a to b given by f is equal to set of all pair 1, 4, pair 2, 8, pair 3, 9, pair 4, 10 is a many to one function, b identity function, c 1 to one function, d into function. பத்தாவது வினா if f of x is equal to 2x square and g of x is equal to 1 by 3x, then f composite of g is a 3 by 2x square, b 2 by 3x square, c 2 by 9x square, d 1 by 6x square. பதினொன்றாவது வினா if f from a to b is a bijective function and if n of b is equal to 7, then n of a is equal to a 7, b 49, c 1, d 14. பன்னிரெண்டாவது வினா f மற்றும் g என்ற இரண்டு சார்புகளும் f is equal to set of all pair 0, 1, pair 2, 0, pair 3, -4, pair 4, 2, pair 5, 7, g is equal to set of all pair 0, 2, pair 1, 0, pair 2, 4, pair -4, 2, pair 7, 0 என கொடுக்கப்பட்டால் f composite g இன் வீச்சகமானது a set of all 0, 2, 3, 4, 5, a set of all -4, 1, 0, 2, 7, e set of all 1, 2, 3, 4, 5, e set of all 0, 1, 2. பதிமூன்றாவது வினா f of x is equal to root of 1 plus x square எனில் a f of x, y is equal to f of x dot f of y, a f of x, y greater than or equal to f of x dot f of y, e f of x, y less than or equal to f of x dot f of y, e இவற்றில் ஒன்றுமில்லை. பதினான்காவது வினா if g is equal to set of all ordered pair 1, 1, pair 2, 3, pair 3, 5, pair 4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta, then the values of alpha and beta are a -1, 2, b 2, -1, c -1, -2, d 1, 2. பதினைந்தாவது வினா f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube குறிப்பிடும் சார்பானது a நெறிய சார்பு, a ஒருகண சார்பு, e தலைகீழ் சார்பு, e இருபடி சார்பு. ஆகவே இந்த 15 வினாக்களும் நன்றாக பார்த்து இதில் ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து நன்றாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளியின் மூலமாக நாம் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் சில முக்கியமான 2 மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் ஓடி பார்த்தோம். ஓடின்றது ஜென்ரலாக இந்த சாப்டருக்குரிய ஓடிஸ் பார்த்தோம். குழந்தைகளே, நீங்கள் என்ன செய்யலாம்னா 10th ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 4 காணொளிகள் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு காணொளியாக கண்டு அது காணொளியில் கொடுக்கப்பட்ட வினாக்களை புரிந்து கொண்டு எவ்வாறெல்லாம் மதிப்பெண்கள் தரப்படும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு காணொளியும் குறிப்பிட்டிருந்தோம். அந்த காணொளிகளை நீங்கள் நன்றாக பார்த்து உள்வாங்கிக் கொண்டு சரியாக செய்து இந்த மதிப்பெண்களை 2 மதிப்பெண்களையும் 5 மதிப்பெண்களையும் 1 மதிப்பெண்களையும் கேட்கக்கூடிய கேள்விகளை நன்றாக செய்து தேர்வில் வெற்றி பெறுமாறு வாழ்த்துகிறோம்.
நன்றி.